ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த ஒரு பொடி இல்லாத சூப்பரான புளி சாதம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு மல்லி, மிளகாய் இதெல்லாம் வறுத்து அரைக்கணும், அதெல்லாம் தேவை கிடையாது. வெந்தயம் 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, தேவையான அளவு வேர்க்கடலை, லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு 1/2 சொம்பு அளவு தண்ணியில் ஊற வச்சுட்டு 10 வரமிளகா, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், கடுகு, நல்லெண்ணெய் ஒரு 6 ஸ்பூன் விட்டுட்டு கடுகு சேர்த்துக்கலாம். இதில் வெந்தயம், சீரகத்தை சேர்த்துட்டு கடலைப்பருப்பு 2 ஸ்பூனை சேர்த்துட்டு நம்ம மிளகாய் ஒரு காரத்துக்கு சேர்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் தனியாக கூட வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். தோல் நீக்கிட்டு கூட வச்சுக்கலாம். நான் தோலோடு தான் போடுறேன், அதனால் எந்த ஒரு மாற்றமும் வராது, நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்து அதாவது சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பை இதிலேயே நான் சேர்த்துட்டேன். மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக சாதம் சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வச்சு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம புளி சாதம் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வேர்க்கடலை மேலே போட்டுக்கலாம். பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப்